ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது. முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் இளங்கோவன் இணைகிறார். இளங்கோவன், முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக மோகன், ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்புமனு பரிசீலனை மாநகர செலவுக்கு 58 வேட்பாளர்கள் தாக்கல் செய்து 65 வேட்புமனுக்கள் மீது தேர்தல் நடத்தும் அலுவலர் மணிஷ் தலைமையில் பரிசீலனை தொடங்கி நடைபெற்றது. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி மற்றும் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலானது 2வது முறையாக அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறும் நிலையில் வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் நிறைவடைந்தது. இன்று வேட்புமனு மனுக்கள் மீது பரிசீலனை ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல் நடத்தும் அலுவலர் மணிஷ் தலைமையில் வேட்பாளர்கள் மற்றும் வேட்பாளர் முன்பாக நடைபெற்றது. கடந்த 10ஆம் தேதி முதல் தொடங்கிய வேட்புமனு தாக்கலானது 13, 17 தேதியான 3 நாட்கள் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. இதில் இந்திய கூட்டணி வேட்பாளர் சந்திரகுமார் மற்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி மற்றும் சுயேட்சைகள் என 58 வேட்பாளர்கள் 65 வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த வேட்புமனு பரிசீலனை வரும் 5ஆம் தேதி 20ஆம் தேதி வேட்பாளர் போட்டியில் விலக்கான அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அடுத்த மாதம் 5ஆம் தேதி வாக்குப்பதிவும் 8ஆம் தேதி வாக்குகள் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி மற்றும் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் வேட்புமனு பரிசீலனை ஏற்றுக் கொள்ளப்பட்டது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி இளங்கோவன்.